கீழ்பெண்ணாத்தூர் பேரூராட்சியில் 15 ஆண்டு காலமாக விவசாய நிலத்தில் கழிவுநீர் கலப்பதால் போதிய விளைச்சல் இல்லாமல் விவசாயிகள் பெரும் நெருக்கடியை சந்திக்கின்றனர். நாங்கள் எவ்வளோ போராடணும், தண்ணி போகிற மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சைடுக்காக போடுங்க சொன்னது கேட்கவே கிடையாது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட அண்ணா நகர், பெரியார் நகர், காசி நகர், நடுத்தெரு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. ஆனால் இந்த பகுதியில் முறையாக கால்வாய் அமைக்காததால் விவசாய நிலத்தில் கழிவுநீர் கலக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் பயிரிட்ட சோளம் மற்றும் பயிர் வகைகள் போதிய விளைச்சல் இல்லாமல் உள்ளன. இதனால் விவசாயிகள் பெரும் நெருக்கடியை சந்திப்பதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த பகுதியின் கழிவுநீர் சாலையில் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் பெரும் துர்நாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பலமுறை மாவட்ட ஆட்சியரகம் மற்றும் பேரூராட்சி செயல் அலுவலரிடம் மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். போன மாசம் போய் பஞ்சாயத்து போர்டில் பேசினேன், எங்க பொருள்லாம் அழிஞ்சு போகுதுன்னு. ஒரு பட்டா சிட்டாயத்தான்னு சொல்லிட்டாங்க ஈவா. திருப்பி தலைவர்லாம் பொங்கலுக்கு முன்ன வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு நாங்கள் காவா ரெடி பண்ணுறோன்னாங்க. பண்ணவே இல்லை சார். சோளம் விதைச்சிக்கிற மாட்டுக்கு அந்த சோளத்தாரத்தை போட்டு 3000 செலவு பண்ண மாட்டுக்கு மொசகா விதைச்சா ஒரு காய் கூட பெருகல, பூரா சாகர் தண்ணி தேங்கி போச்சு. எனவே இந்த பகுதியில் உடனடியாக கால்வாயை முறையாக அமைத்து விவசாய நிலத்தில் கழிவுநீர் கலக்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்குமாறு விவசாயிகள், பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் போன்றோர் தங்களது கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். தந்தி டிவி செய்திகளுக்காக கீழ்பெண்ணாத்தூரிலிருந்து செய்தியாளர் மணிகண்டன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.